சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை கோயம்பேடு மொத்த வியாபார காய்கறி சந்தையில் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. குறிப்பாக கடந்த மாதம் 50 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது 15 ரூபாயாக குறைந்துள்ளது. 60 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பெரிய வெங்காயம் 35 ரூபாய்க்கும் 90 ரூபாய் வரை விலை போன சின்ன வெங்காயம் 50 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோன்று கத்தரிக்காய் விலை 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 25 ரூபாய்க்கும், பீன்ஸ் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எல்லா காயெல்லாம் சீப்பா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் கம்மியா இருக்கு, எல்லாம் சீப்பா இருக்கு. 20-30 ரூபாய் 1 கிலோ இந்த காயனா. சின்ன வெங்காயம் போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ 50 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. இஞ்சி அதே போல 120 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ இந்த 50 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி இஞ்சி எல்லாமே விலை குறைஞ்சிருக்கு. காய்கறிலாம் தக்காளியும் நல்லா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 200 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ இஞ்சி தற்போது 40 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முள்ளங்கி, புடலங்காய், முருங்கைக்காய் ஆகியவற்றின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. இந்நிலையில் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்த போதிலும் வியாபாரம் சூடுபிடிக்கவில்லை என வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தக்காளிலாம் 20-25 தான். சின்ன தக்காளி 3 கிலோ 50 ரூபா. அதை கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. விளைச்சல் அந்த மாதிரி அதிகமானால ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. தேங்காயை பொறுத்தவரை கடந்த வாரம் 1 கிலோ 65 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 55 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இனிவரும் காலங்களிலும் தேங்காய் விலை குறையும் என்றே வியாபாரிகள் கூறுகின்றனர். வழக்கமாக வரும் 700 லாரிகளுக்கு பதிலாக 900 லாரிகளில் காய்கறிகள் குவிந்ததே விலை குறைவிற்கு பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது.